எல்லா கல்யாணத்திலயும் நானும் பாக்குறேன். இந்த பொண்ணு அப்படியே 4 பேர் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஏன் அதான் வராதா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் புத்தி சொல்ல போறியா? அது இல்லங்க, தாலி கட்டி முடிஞ்ச உடனே மொய் படத்தை யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க, என்கிட்ட கொடுங்க. ஏன் அப்படியே எடுத்து ஓடி போறதுக்கா? நான் குறுக்க பேசாத, ஓடி போடா. அடங்க அப்பா, மாமா அங்க பாத்தீங்களா மாப்பிள்ள பொண்ணு என்ன உரச உரசுறான்னு? மாப்பிள்ள பாத்து உரசுறா, ஒரு பக்கம் சோல்டர் உடச்சு எடுத்துறாத. தாலி வாங்கி பொண்ணு இடத்துல கட்டு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு ஐயர், அவர் இடத்துல கட்டிடாத. யோ பறிச்சு கொடுத்தலையா என்ன பாக்குற? என் மாப்பிளை பார், பட்டு வேட்டி பட்டு சட்டை படகோட்டி எம்ஜிஆர் மாதிரி. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது சரோஜோதேவி மாதிரி. ஒரு போட்டு 2 தென்னை மரம் ஒரு கடல் இருந்தா என் மாப்பிளை பாட்டு பாடிடுவான். தொட்டா வளவளன்னு பேசிட்டு இருக்காத. பின்ன கொல கொலன்னு பேச சொல்றியா? யோ பருத்தி கொட்டை, என்ன சொல்ல வந்தியோ அதை ஷார்ட்டா சொல்லு. நேரம் முடியறதுக்கு கொட்டை ஷார்ட். தாலி எடுத்து கொடுங்க. கொட்டா குச்சி கொட்டா குச்சி. மாப்பிள்ள நான் இங்க இருக்கேன், அங்க எவன்டா துணை மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்கா? திருட்டு கல்யாணமா பண்றீங்க? பாருப்பா, படகோட்டி எம்ஜிஆர் சொன்னா நம்பியார் வர்றாரு.
டாக்டர் 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 எங்க அருணுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அருணோட ஆபரேஷன் சக்சஸ் ஆச்சு. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்ப தாயா எங்களுக்கு உசுரே திரும்பி வந்திருக்கு. இந்த சந்தோஷமான செய்திய முதல்ல பூங்கொடி கிட்ட தான் சொல்லணும். ஆமா, கொஞ்சம் வரீங்களா ப்ளீஸ்? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு யாரும் அதிர்ச்சி அடையாம மனசு திறப்பு. என்னையா என்னையா என் பேத்தியை ஏன் படுக்க வச்சிருக்கீங்க? என் பேத்திக்கு என்ன ஆச்சு ஐயா? சொல்லுங்க. என்ன? அருணோட ஹார்ட் வீக்கா இருந்தப்போ பூங்குடியா முன் வந்து தன்னோட இதயத்தை அருணுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சொல்லி கெஞ்சி கேட்டா. அப்படின்னா என் பேத்தி செத்து போயிட்டாளா? உயிர் பிரியிற நிலைமை ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஒரு பர்மிஷனோட தான் நாங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய முடியும் தெரிவித்த பூங்குடி தூக்க மாத்தி சாப்பிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த முடிவுக்கு வந்தது என் முழு மனசோட தான். என்ன காப்பாத்தணுங்கிற முயற்சியை விட்டுட்டு என் இதயத்தை எடுத்து அவருக்கு வச்சிருங்க. நான் வாழ்நாள் பூரா அவர் நெஞ்சுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டே இருப்பேன். இப்படிக்கு பூங்கொடி. பூங்குடியை காப்பாற்ற முடியலனாலும் அவ விருப்பப்படியே அருள்தான் என்னால காப்பாற்ற முடியும். பூங்குடி எழுதின லெட்டர் அத்தாருக்கு வச்சிருந்தா பூங்குடியோட இதயத்தை எடுத்து அருணுக்கு பொருத்தினோம். என்ன பொறுத்த வரைக்கும் பூங்குடி இன்னும் சாகல. அவ அருணோட இதயமாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ இறந்த விஷயம் அருணுக்கு தெரியாது. சங்கீத விஷயமா வெளிநாடு போயிருக்கிறதாப்போ கூடிய சீக்கிரமே அவ திரும்பிடுவான்னு அருண் கிட்ட போய் சொல்லி அவனை நம்ப வச்சிருக்கோம். அவளும் வருவான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே நீ அவனை காதலிக்கிறேமா? இந்த காதலுக்கு பக்கத்துல வேற எந்த காதலுமே நெருங்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்.